இலங்கையின் எதிர்கால சந்ததியினரின் கனவுகளையும் நாட்டின் சமூக கட்டமைப்பையும் சீரழித்துக் கொண்டிருக்கும் போதைப்பொருள் என்ற அரக்கனை வேரோடு ஒழிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி தலைமையின் கீழ் ரட்டம எக்கட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய இயக்கம் ஒரு புதிய பாய்ச்சலை தொடங்கியுள்ளது. 2026 ஜூன் 26ஆம் திகதி கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்ட புதிய தேசிய செயல்பாட்டு அலுவலகம் மற்றும் ஊடக மையம் வெறும் ஒரு கட்டடம் மட்டுமல்ல, அது சிதைந்து வரும் எமது குடும்ப கலாசாரத்தையும் இளைஞர்களின் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு புனிதமான போராட்டத்தின் மைய புள்ளியாகும். இன்று இந்த போராட்டத்தின் வெற்றி சர்வதேச எல்லைகளை கடந்து ஒலிக்கிறது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் பதுங்கியிருந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களான கெஹல்பத்ர பத்மே, கமாண்டோ சாலிந்த மற்றும் குடும் நிலாந்த ஆகியோர் விசேட சுற்றிவளைப்பின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு வசின் தாஜுதீனின் மரணத்தோடு தொடர்புடையவராக கருதப்படும் மீகசாரை கஜ்ஜாவின் படுகொலையுடன் தொடர்புடைய பெக்கோ சமன், தெமிலி லஹிரோ ஆகியோரும் அங்கேயே சிக்கினர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பத்மேயின் நெருங்கிய கூட்டாளியான மாத்தியா போன்றோரின் கைதுகள் குற்றவாளிகள் எங்கு மறைந்தாலும் எமது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட கடத்தல் மன்னர்களின் பின்னணியில் உள்ள ரகசியங்கள் தற்போது அம்பலமாக தொடங்கியுள்ளன. அரசியல் அதிகாரத்தின் நிழலில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் எவ்வாறெல்லாம் பாதுகாக்கப்பட்டனர் என்ற கசப்பான உண்மைகள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் முன்னாள் SLPP வேட்பாளர் சம்பத் மனம்பெரி பாதாள உலக கொலைகளுக்காக தான் ஆயுதங்களை வழங்கியதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டமை அரசியலுக்கும் குற்ற செயல்களுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை தோலுரித்து காட்டுகிறது. அது மட்டுமன்றி வெலிகம பிரதேச சபையின் முன்னாள் SJB தலைவர் மிரிட்டிகம லசா தொடர்பான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அரசியல் செல்வாக்கின் இருண்ட பக்கங்களை வெளிப்படுத்துகின்றன. மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் விடயம் என்னவென்றால், அரக்கட்டா என்ற பாரிய போதைப்பொருள் கடத்தல்காரரை விடுவிப்பதற்காக 500 மில்லியன் ரூபாய் லஞ்சம் கோரிய மற்றும் 1200 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் சந்தேக நபர்களாக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ரகித ராஜபக்ஷ மற்றும் ஹொரணையின் முன்னாள் SJB அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டத்தையும் நீதியையும் பாதுகாக்க வேண்டிய உயர் மட்டங்களில் உள்ளவர்களின் பிள்ளைகளே இவ்வாறான போதைப்பொருள் வலைப்பின்னல்களுடன் தொடர்பு பட்டிருப்பது எமது சமூகத்தின் வீழ்ச்சியையே காட்டுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த தீர்க்கமான தலைமைத்துவம் போதைப்பொருளற்ற ஒரு தூய்மையான தேசத்தை உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளது. கடந்த காலங்களில் போதைப்பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்த உதவிய அரசியல் தலையீடுகள் தற்போது முழுமையாக அகற்றப்பட்டுள்ளன. 1818 என்ற விசேட அவசர இலக்கத்தின் ஊடாக பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் நேரடியாக பங்களிக்க முடியும். எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிதைக்கும் குடும்பங்களை நடுத்தெருவில் நிறுத்தும் இந்த நச்சு கலாசாரத்தை ஒழிப்பது ஒரு அரசாங்கத்தின் பணி மட்டுமல்ல, அது ஒவ்வொரு பிரஜையினதும் கடமையாகும். எமது தேசத்தின் கௌரவத்தையும் அடுத்த தலைமுறையின் வாழ்வையும் பாதுகாக்க முழு நாடுமே ஒன்றாக அணி திரள வேண்டிய தருணம் இதுவேயாகும். மறந்து விடாதீர்கள். 1818 24 மணி நேரமும் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும். சிதைந்த தாயகத்தை மீள கட்டி எழுப்புவோம்.